10 நிமிஷத்துல ஈஸியான ஒரு ஸ்வீட் செய்யலாமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு குறைஞ்சது 20 to 25 நிமிஷம் தான் ஆகுங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய 3 சிம்பிளான இன்கிரீடியன்ஸை மட்டும் பயன்படுத்தி கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காம வாயில வச்சோன்னு கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம். வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முதல்ல இந்த கப்பால 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கோதுமை ரவை இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ரவையை வறுக்க போறோம். அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கேஸோட தீயை மிதமா மாத்திக்கோங்க. இந்த ரவையை வறுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம 3 நிமிஷம் தான் கொடுக்க போறோம். நம்ம வறுக்கக்கூடிய பதம் என்னன்னா, ரவை கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ரவை மேற்கொண்டு நல்லா பொரிஞ்சு வெண்மை நிறத்துக்கு மாறணும். அதே சமயம் ரவை வறுக்கும் போது ரவை வறுக்கக்கூடிய வாசமும் நல்ல கமகமன்னு வரணும். ஓகே, 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்குவத்துக்கும் வறுத்தாச்சு. இதை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம வறுத்த ரவை அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா ரவை வறுத்தோம்ல, அதே பேன்லயே ரவை அளந்தவளங்க அதே கப்பால 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ரவை எப்படி வறுத்தமோ அதே மாதிரி தான் தேங்காவையும் வறுக்க போறோம். இதை வறுக்கிறதுக்கு 3 நிமிஷம் போதும். தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போகணும். தேங்காய் வறுக்கும் போது தேங்காயில இருந்து ஒரு நல்ல மனம் வரணும். இப்ப பாருங்க, இந்த பதத்துக்கு தேங்காவை வறுத்து முடிச்சாச்சு. இந்த வறுத்த தேங்காவை நம்ம முதல்ல ரவையை வறுத்து கொட்டி வச்சிருந்தோம்ல, அதே தட்டிலேயே இந்த தேங்காவையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லட்டா 3 நிமிஷம் இந்த மாதிரி தொடர்ச்சியா கலந்து கொடுத்தாலே இது நல்லா ஜில்லுன்னு ஆறி வந்துடும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மிக்சர் எடுத்துட்டு அப்படியே வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்க போறோம். ஆனா தண்ணீர் சேர்க்காம பல்ஸ் மோடு கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு கோஸான பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும் போது தான் பர்ஃபி நல்ல சாஃப்டா இருக்குங்க. இப்போ அதே பேன்லயே அரைச்ச இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த பர்ஃபியோட தித்திப்பு சுவைக்காக வெள்ளை சக்கரை சேர்க்க போறோம். ரவை அளந்தோம்ல அதே கப்பால 1 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கிறேன். எங்களுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்கறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ, அப்படி இல்லாட்டா உங்ககிட்ட வெள்ளம் இருந்தா கூட பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாசத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரவை அளந்துருந்தோம்ல, அந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஜாஸ்தியா கூட குறைச்சு தண்ணி சேர்த்துறாதீங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ கேஸ் ஸ்டவை ஆன் பண்ணிட்டு நல்லா ஈவனா கலந்து கொடுக்க ஆரம்பிங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த தண்ணி நல்ல சூடேறிட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கிற வெள்ளைச்சக்கரை நல்ல இலக்க கொடுத்துட்டு நல்லா கரைஞ்சு கொடுத்து இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் தொடர்ச்சியா கலந்து கொடுத்தாலே போதும். டக்குன்னு ஒரு கேசரி பதத்துக்கு இந்த ஸ்வீட் மாறி வருங்க. இப்போ தொடர்ச்சியா மேற்கொண்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. குறிப்பா இந்த ஸ்வீட்ல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்க போறதே கிடையாது. ஆனாலுமே இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் இது போல சைட்ல இது மாதிரி பொங்கி ரிலீஸ் ஆக வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல நம்ம இன்னைக்கு தேங்காய் சேர்த்திருக்கோம். அதனால இதுல இருந்தே கொஞ்சமா ஆயில் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். அந்த ஆயிலை பயன்படுத்தியே நம்ம தொடர்ச்சியா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேற்கொண்டு கலந்து கொடுப்போம். இப்ப பாருங்க, இதே மாதிரி நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட் பேட்டர் கரண்டியால் இழுக்க முடியாத அளவுக்கு நல்ல கனமாகி மேற்கொண்டு நல்ல கட்டிப்பட்டு நல்ல பொங்கி நுரைச்சி வர ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்வீட்டோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட் பேட்டரை அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாற்ற போகிறோம். மாற்றக்கூடிய தட்டில் கொஞ்சமாக நெய்யோ ஆயிலோ இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி விடுங்க. இது போல செய்யறதுனால பர்ஃபி ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதனால தாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் பேட்டரை இந்த தட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி அப்படி இல்லட்டா ஒரு மட்டமா இருக்கிற ஒரு கிண்ணமோ இல்லட்டா ஒரு டம்ளரோ அதை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி நல்லா சமன்படுத்தி விடுங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம இந்த மாதிரி லெவலா சமன்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா டக்குன்னு சூடா இருக்கும் போதே ஒரு நைஃபை யூஸ் பண்ணிட்டு இதை கட் பண்ணி கொடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்க சூடா இருக்கும் போது கட் பண்ணாதான் கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணிட்டீங்கன்னா அன்இவனான ஷேப்ல தாங்க கிடைக்கும். அதனால இது மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் பீஸா ஒண்ணா வெளியில எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, ஸ்வீட்
ஸ்வீட்டை வெளியில எடுத்துடலாம். தட்டுல இருந்து பர்ஃபி அழகா ஒட்டாம வெளியில வந்துருங்க. இப்படி உடைச்சு பார்த்தோம்னா நல்ல மணல் மணலா சாஃப்டாவே பர்ஃபி நல்லா அழகா உடப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மூணே இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காம ரொம்ப டேஸ்டான பர்ஃபி, அதுவும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த பர்ஃபி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.